எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 12 வசனம் 1 நாம் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் நியமித்திருக்கிற ஒரு பாதை, ஒரு ஓட்ட பாதை ஒன்று உண்டு. அந்த பாதையில் நாம் எல்லாரும் ஓடி பந்தய பொருளான பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதுதான் நம்ம கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். கொரிந்தியர் 9 அதிகாரத்துல அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் பந்தய பொருளை ஒருவனே பெற்றுக்கொள்வான். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை எச்சரிக்கிறார். அப்போ நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓட்ட பாதை உண்டு. நான் சந்திக்கிற பிரச்சனைகள், என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை மற்றவர்கள் சந்திக்க முடியாது. மற்றவரோட வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அதை நான் அனுபவித்திருக்க முடியாம இருக்கலாம். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, இல்ல நாம் கடந்து போகிற பாதைகளோ எல்லாமே வெவ்வேறானவை. அப்ப நமக்கு என்று நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாம் பொறுமையோட ஓடக்கடவோம். அதனாலதான் நம்ம மற்றவர்களை பார்த்தோமானால் நாம் விழுகிறதற்கு ஏதுவாகும். அதனாலதான் வசனம் எபிரேயர் 12:1 நமக்கு அறிவுறுத்துகிறது, யாரை பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் ஓட வேண்டும்னா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நம்முடைய பாதையில நாம் ஓட வேண்டும். இயேசுவை மட்டும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஓட்டத்துல நாம் ஓட வேண்டும் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் நமக்கு உண்டான முன்மாதிரி, நமக்கான முன்மாதிரி இயேசு கிறிஸ்து மட்டுமே. நாம் பின்பற்றத்தக்க ஒரு மாதிரி இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்போ இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு எவர்களெல்லாம் தம்முடைய வாழ்க்கையில ஓடுகிறார்களோ, மற்றவர்களை பார்த்தோமானால் நாம் இடறி விழுந்து விடுவோம். இவர்கள் இப்படி செய்யறாங்க, ஆனாலும் இந்த மாதிரியே இருக்காங்க. தேவன் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கு, வேதம் அவங்க இப்படி போதிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் மற்றவர்களை பார்த்தோமானால் நாம் விழுகிறதற்கு ஏது உண்டு. அதற்காக தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓடுங்கள், அவரே விசுவாசத்தை துவக்கினவர். நமக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு. அந்த விசுவாசத்தை ஒரு நாளில்